ப்ரோ எங்க காலேஜுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஒரு வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரே வருஷத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷமே இருக்காது. ஒரு 8 to 9 மந்த்ஸ்லயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அது ஒரு நல்ல பிளேஸ். காலேஜுக்கு ஆப்போசிட்னா ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர், நெறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நான் ஏன் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் விசாரிச்சதுக்கு, டேஸ்ட் வந்து குட் தான். ஆனா அவங்க பிரைசிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பிரைசிங் வந்து அதிகமா இருக்கனால தான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓடல. பிரைசிங்ல ஃபெயில் ஆகுறாங்க. பிரைசிங்ல கண்டிப்பா நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. டிஸ்கவுண்ட்ஸ் குடுத்து ஃபெயில் ஆகுறாங்க. இது வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பொறுத்த அளவுக்கு வந்து நீங்க உள்ள வரும்போது யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ரிசர்ச். இது எப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கரெக்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க மார்க்கெட்டிங் கரெக்ட்டா பண்றீங்க. யூ ஹேவ் அ கில்லர் டேஸ்ட். லைக் ஒரு நல்ல ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு சர்விஸ் குடுக்குறீங்க. யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். ஸ்டில் உங்களுக்குன்னு ஒரு டிப் வரத்தான் போகுது. அந்த டிப்ல பயந்துருவாங்க. எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட்ல இது ரொம்ப நடக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு டவுனா இருந்ததுன்னா, ஓ என் கடை டவுன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெசிஃபிக்கா ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பண்றது என்ன தெரியுங்களா? ஓப்பன் பண்ணும்போது ஒரு 100 ப்ராடக்ட் வச்சு மெனு ஆரம்பிப்பாங்க. கையில எது கிடைச்சாலும் நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ப்ராடக்ட் வச்சு ஆரம்பிப்பாங்க. மெனு கார்டு அதுக்கு அடிச்சிருவாங்க. ஒரு மாசம் கழிச்சு உடனடியா ஒரு டவுன் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க? பாதி ப்ராடக்ட் வந்து மெனுல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு பதிலா பாதி ப்ராடக்ட்ட வந்து அவங்க வந்து குக் பண்ணவே மாட்டாங்க. கேட்டா இன்னைக்கு இது இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கேயே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆரம்பிச்சிரும். ஒரு டவுன்ஃபால் கண்டிப்பா இருக்கும். அப்போ ஒரு ஃபவுண்டரா ஒரு ஒரு பிசினஸ் நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா, என்னைக்குமே நீங்க வந்து ஒரு மினிமலான ஒரு மெனு வச்சு தான் நீங்க ஆரம்பிக்கணும்.